அருள்மிகு நாகபராசக்தி அம்மன் பக்தர்களுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமையில நடக்கக்கூடிய மகா பிரத்யங்கரா தேவி யாகம் இரவு 8 மணிக்கு நடக்கக்கூடிய யாகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மழை பெய்யுது. ஆனால் மழை பெஞ்சா அடாது மழை பெய்தாலும் விடாது வெள்ளிக்கிழமை இரவு நடத்தக்கூடிய அதர்வன யாகம் நம்ம கோயிலில் நடக்கும். இந்த வெள்ளிக்கிழமை யாகத்துடைய சிறப்பை பக்தர்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும் மகா பிரத்யங்கரா தேவிக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ராத்திரி 10 மணிக்கு ஆக ஆரம்பித்து முடிகிறதுக்கு 12 ஆகும். அபிஷேகம் 12 மணிக்கு உச்ச காலத்தில் நடக்கும், இரவு நேரத்தில் உச்ச காலத்தில். இப்போ பக்தர்கள் ரொம்ப சிரமப்படுறதுனால கொஞ்சம் முன்னாடி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்தர்கள் நிறைய சொன்னதுனால இப்போ அதுக்கு ஏற்றபடி நம்ம கொஞ்சம் யாகம் முன்னாடி வச்சுருக்கோம். இது பழையபடி நம்ம திரும்ப கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இது என்னதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பக்தர்கள் என்கிட்ட மாற்றினதுக்கு அப்புறம் சொல்கிறீங்க, சாமி நாங்கள் நிறைய வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம், பகல் வேலை முடிச்சுட்டு நைட்டு 10 மணி யாகத்தை எங்களுக்கு வரது கரெக்டாக இருந்துச்சு, அது திரும்ப எங்களால் அதை வர முடியல, நீங்கள் அந்த மாதிரியே மாற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. அது அம்மாட்ட கோரிக்கையாக வச்சுருக்கிறோம். அம்மா என்ன சுத்தர கொடுக்குறாங்களோ அதன்படி யாகம் நடக்கும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெள்ளிக்கிழமை யாகத்தில் நடக்கிறப்போ பில்லி, சூனியம், கந்திஷ்டி, பொறாமை, போட்டி, ஏவல், கெட்டது, கெடுதல், மாந்திரீகம், தாந்திரிகம், ஏவல் சம்பந்தப்பட்டது, நமக்கு தெரிஞ்சது, உயிருக்கு வந்த ஆபத்து, இப்படி பல பிரச்சனைகள்லேருந்து நம்மளை கவர்ந்து பண்ணக்கூடிய சக்தி இந்த வெள்ளிக்கிழமையில் நடக்கக்கூடிய யாகத்துக்கு உண்டு. ஆத்மார்த்தமான பக்தியோட அம்மாவை நினச்சி நம்ம கையெடுத்து கும்பிடும்போது நமக்கு ஒரு வல்லமை அம்மா நமக்கு கொடுப்பாங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அது செய்வினையாக இருக்கட்டும், இல்லை தாந்திரிகமாக இருக்கட்டும், இல்லை மாந்திரிகமாக இருக்கட்டும், இல்லை கெடுதல் செய்யக்கூடியவங்க யாராக வேணாலும் இருக்கட்டும், நம்ம அம்மாட்ட ஒப்படைச்சிட்டோம், அம்மா நீ பார்த்துக்க, யாருமே எனக்கு கிடையாது, நான் உன்னை நம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பிரத்யங்கரா தேவியை நினச்சி வெள்ளிக்கிழமை இரவு நடக்கக்கூடிய யாகத்தில் ஒரு 15 வெத்தலையிலேருந்து 70 வெத்தலை வரைக்கும் எழுதலாம். எழுதி அக்னி குண்டத்தில் நம்ம போடுறோம் அப்படின்னா அம்மாவே அந்த வெத்தலையை எடுத்து நமக்காக நம்மளுடைய கஷ்டத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணி கொடுக்குறது தான் அதிகம். அதனால தான் இந்த கோயிலில் வெற்றிலையில் எழுதி யாகத்தில் நம்ம போடுறோம். அது மட்டும் இல்லாமல் மிளகாய் எவ்வளவு மூட்டை மூட்டையாக கொட்டினாலும் நெடி ஏறாது, இந்த கோயிலில் நெடி ஏறாதுங்கிறது அம்மா கொடுத்த வரம். அம்மாவோட அருளால் இன்ன வரைக்கும் எவ்வளோ மூட்டை மூட்டையாக மிளகா கொட்டி நம்ம யாகம் வளர்த்தாலும் இந்த திருக்கோயிலில் நெடி ஏறினது கிடையாது. இனி வரப்போகிற காலத்துலேயும் அந்த மாதிரி நெடி ஏறப்போகிறது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான தெய்வம் மகா பிரத்யங்கரா தேவி அம்மன். நிறைய பக்தர்கள் கேட்டீங்க, வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த யாகமான. வெள்ளிக்கிழமை இரவு நடக்கும். அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு பகலில் சாயந்தரம் 4 மணி அளவில் மகா பிரத்யங்கரா தேவி யாகம் நடக்கும். இந்த கோயிலுக்கு நீங்கள் வருகை தர்றீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகி போயிடுச்சு அப்படிங்கிறது தான். நிறைய பக்தர்கள் கேட்டிருந்தீங்க, இந்த பிரத்யங்கரா தேவி கோயில் எங்கே சாமி இருக்குது அப்படின்னு கேட்டீங்க. இது திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் தாலுக்கா ஊட்டியானி கிராமத்தில் நாகபராசக்தி அம்மன் கோயிலில் தான் இந்த பிரத்யங்கரா தேவி அம்மன் ஆலயம் அமையப்பட்டிருக்கு. இதுக்கான வர்றதுக்கான திருவாரூர்லேருந்து நீங்கள் வர்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவாரூர்லேருந்து மினி பஸ் 2 இருக்குது. ப்ரைவேட் பஸ்ஸு தான், வள்ளி பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு பஸ் இருக்குது. இப்படி 21 சொல்லுவாங்க நம்பரில், அந்த பஸ் இருக்குது. இந்த மாதிரியான நேரத்தில் நமக்கு பஸ் வசதிகள் இருக்குது. வரக்கூடிய பக்தர்கள் நீங்கள் அந்த பேருந்து வழியாலையும் பயன்படுத்திக்கலாம். ஆட்டோ வசதியும் நம்ம கோயிலுக்கு இருக்குது. வரக்கூடிய பக்தர்கள் இங்கே இருக்கலாம். நான் என்கிட்ட 2-3 பக்தர்கள் நாங்கள் ரொம்ப லாங்கில் இருக்கோம் சாமி, அங்கேருந்து நாங்கள் அங்கே வந்துட்டு எங்களால் போக முடியாது, அங்கே ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அமாவாசை வெள்ளிக்கிழமை இரவு தங்கி போகிறது இந்த இடத்துல விசேஷம். எப்போ நீங்கள் கோயிலுக்கு வந்திருந்தாலும் இங்கே கருப்பசாமியை பார்க்கணுமோ இல்லை அம்மனை பார்க்கணுமோ வந்து தங்கி பார்த்துட்டு போகிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு கால சிறந்த ஒரு விஷயம். அதை மனசார வேண்டிட்டு நீங்கள் வாங்க. இங்கே சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி முக்கியமான நாட்கள், வெள்ளி, செவ்வாய், பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் காலை சாப்பாடு, மத்தியான சாப்பாடு இதெல்லாமே நம்ம கொடுப்போம். தங்குறவங்களுக்கு சாப்பாடு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி வைப்போம், இல்லைன்னா கடையில் வாங்கிக்கலாம். அதுக்கான வசதிகள் அனைத்துமே இந்த திருக்கோயிலில் இருக்குது. பக்தர்கள் அனைவருக்குமே இந்த விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு கொடுத்தேன். கண்டிப்பாக எல்லாருமே யாகத்துக்கு வந்து கலந்துக்கிட்டு அம்மாவோட அனுகிரகத்தை பெறணும். அதே மாதிரி முருகனுடைய கோயில் எந்த அளவுக்கு கலந்துட்டு இருந்தீங்க, நம்ம ஓரளவுக்கு அந்த வேலைகள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிச்சுமா. ஃபில்லர் இப்போ அடித்தளம் போட்டாச்சு, மேலே பெல்ட்டு போகிறதுக்கான கடவுகள் எடுத்துருக்காங்க, அதுக்கு ஜல்லி போட்டு எடுத்துகிட்டு கம்பி கட்டிட்டு இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த ஃபில்லர் வேலையும் நல்லபடியாக நடக்கும். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே முருகனுடைய கோவில் வெகு விரைவில் நம்மளுடைய சன்னிதானத்தில் தரைமட்டத்திலிருந்து 27 அடி உயரத்தில் எம்பெருமான் முருகனுக்கு பீடம் அமைத்து அதில் கோயில் வேலைகள் மிக சிறப்பான முறையில் அமோகமாக நடக்க போது. அனைத்து பக்தர்களும் ஆதரவு கொடுக்கணும். வாழ்க வளமுடன்.